கோயிலுக்கு சாப்பிட போற? ஆமா, நான் நேத்தே தான் சொன்னோம்ல, வீட்ல எதுவும் இன்னைக்கு பண்ண மாட்டேன், கோயில் அன்னதானம் போடுதாங்க, சாப்பிட போறேன்னு. அதான் கிளம்பி நிக்க. நீங்களும் போய் கோயில போய் சாப்பிட்டு வந்துருங்க. வீட்லலாம் ஒண்ணு நான் சமைக்கல. அடி பாவி, நான் கடைக்கெல்லாம் போகணும், கடையை திறக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஒன்னும் சமைக்கலங்க? ஒரு நாள் கடையை திறக்கலைன்னா ஒண்ணு ஆயிராதுனே. ஒரு நல்ல நாள் பிறப்புக்காவது லீவ் விடுங்க. உங்க மவளை எங்க சுதா கிளம்பிட்டாளா? அப்படில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் அவ கிளம்பல. அந்த பிள்ளை கிளம்பிக்கிட்டு தான் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா தான் கூட்டு போயேன். அப்படிங்களோ? அப்ப சரி, அப்ப நீங்க இந்த பயல கூட்டு போய் சாப்பிட்டுட்டு இருங்க. ஆம்பளைல சைடுலாம் கூட்டமே இல்லையா, அந்த சைடு இந்த பயல உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. நான் அப்ப அவளை கூட்டிட்டு நாங்க போய் சாப்பிட்டுட்டு வரோம் எல்லாரும். அப்படிங்கியோ? சரி, அவனை கூட்டு போய் சாப்பாடு கொடுத்து கூட்டு வரேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குட்டி, அங்க போய் உட்கார்ந்து எல்லாரும் முன்னாடியே சாப்பிட்டு வச்சு எல்லாரும் என்னத்தையாவது பேசி என்னத்தையாவது கேட்டுட்டு கிடப்போம் தெரியுமா? அடடே, இது நல்ல கதையாவல இருக்கு. யாரு என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன? கோயில போய் சாப்பிடலாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? எல்லாருக்கும் கோயில சாப்பாடு கிடைக்காது. வருஷத்துக்கு ஒருக்க கோயில் கொடைக்கு பின்ன சாப்பிட வேண்டாமா? கூட்டு போங்க இவனை. நான் அந்த அவங்க மவள மகாராணியை கூட்டிட்டு என் ஃப்ரெண்டு எல்லாம் வருவாளுவோ, அவளையும் கூட்டிட்டு நானும் போய் சாப்பிட்டுட்டு வந்துருந்தேன். சரி, ஏல வரியல அப்பா கூட போமா சாப்பிட? ஏங்க அப்பா, நீ கூட்டு போறியா அப்பாவை? சரி, அப்பாவை பார்த்து கூட்டு போடணுமா? அப்பாக்கு கோயில் எங்க இருக்குன்னு தெரியாது, கூட்டு போனா பார்த்து பைய கூட்டு போ. அவசரப்படாம பைய உட்கார்ந்து என்ன வேணும் கேட்டு வாங்கி அவனுக்கு ஊட்டி விடுங்க. அவசரத்துல அந்த பையனுக்கு சும்மா 2 வாயை ஊட்டிட்டு வராதீங்க. சரி பிள்ளை, சரி, நான் பாத்துக்கிட்டேன், நீ போய் சாப்பிட்டுட்டு வா. ஏட்டி நேராவது வாட்டி. முதல்ல ஒரு 2-3 பந்திக்கு போனாதான் எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா பாதி கறி பாதி இது காலியா போயிரும். 1-2 இருக்காது கடைசி பந்திக்கெல்லாம். சீக்கிரம் வா. வந்துட்டு என்ன கத்து கத்துது? கிளம்ப வேண்டாம் மாமா. சுடிதார் போட்டு வரேன்னா வேண்டாங்க. நல்ல பட்டு பாவாடையை கெட்டிட்டி, அப்பதான் திருவிழாக்கு நல்லா இருக்கும், எல்லாரும் பாப்பாங்க டீ அப்படிங்க. சுடிதார் போட்டு வரேன்னா கேட்கவும் மாட்டீங்க. பின்ன இதெல்லாம் உடுத்திட்டு வர நேரம் ஆகாதா? அதுக்கு நீ இம்புட்டு நேரம் மாட்டி பாவாடை தாவணி தானே சேலனாலும் சரிங்கலாம். இதை கெட்டதுக்கு இம்புட்டு நேரம் ஆக்கி இருக்க. சரி வாமா போமா. தம்பி எங்க? சுதாகரை காணோம். அந்த பயலையா நீ வருவன்னு பார்த்து சரி வரலையா, அதான் அப்பா கூட அனுப்பி விட்டுட்டேன் சாப்பாடு ஊட்டி கூட்டு வாருன்ட்டு. வா, நம்ம 2 பேரும் தான் போகும்போது அங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அப்படி போய் சாப்பிட்டு வருவோம். நேரம் இருட்டி வா. சரி, அது இருக்கட்டும். கழுத்துல என்ன தங்க சீனியா தூக்கி போட்டுருக்க இப்படி? தங்க சீனி தான் நல்லா இருக்கா? போட மச்சிட்டே இருந்தனா. சரி, இப்ப போடுவோம். எல்லாரும் நம்மள பார்த்து பராமப்படுவாங்கல்ல. நல்ல தங்க சீனிலாம் போட்டு கோயில் திருவிழாக்கு போனா அதுக்காண்டி தான் எடுத்து போட்டிருக்கேன். யம்மா, இதெல்லாம் வேண்டாத வேலை. சொன்னா கேளு. நான்லாம் பாரு கவுரிங்க தான் தூக்கி போட்டிருக்கேன். கூட்டம் வேற அதிகமா இருக்கும், ஜாக்கிரதை. இல்லைன்னா பேசாம கழட்டி வச்சுட்டு எப்போதும் போல வா. தேவையில்லாம இதெல்லாம் போட்டுட்டு வராத. யாரும் பார்த்து நம்மள பத்தி பராமப்பட்டு நம்மளுக்கு என்ன ஆக போகுது சொல்லு. வேண்டாமா, சொன்னா கேளு. ஏட்டி பீரோல வைக்கிறதுக்கு எனக்காவது ஒரு நாள் நல்ல நாள் பிறப்பு அது எடுத்து போடணும் டி. அப்பதான் 4 பேருக்கு தெரியும். இல்லைன்னா ஒண்ணு இல்லாதவோன்னு நினைச்சுக்கிடுவாவட்டி. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. வா போவும். அப்புறம் வா இஷ்டம். சரி வா போவும். அடடே ஏக்க வாங்க போமா அப்பா. போவும் டி போவும். குழந்தையால மட்டும் கூட்டு வந்திருக்க. உங்க அத்தை கிட்ட வரலையா சாப்பிடுறதுக்கு? அவ வரலன்ட்டு அவக்கா அவளுக்கு சோறு கீறு பொங்கி வச்சிட்டோம். நானும் போறேன்னே. இவளையும் கேட்டேன், சரி அண்ணி நானும் வாரேன்னா. அதான் அவளை மட்டும் கூட்டிட்டு வந்தேன். நல்லதா போச்சு, இவளுக்கு துணைக்கு ஆகும்ல. ஏமா லதா வா, எங்க கூட வாண்ணே. அந்த ஏட்டி சுதா அவளை பத்திரமா கூட்டு வாட்டி. சரிம்மா, நான் கூட்டு வரேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ஆண்டி, சுரேஷ் எங்க? அவனை மட்டும் காணோம் உங்க வீட்ல. இவளுக்கு அவனை காங்காம இருக்க முடியாது.
அடுத்து ஆவ ஒண்ணு காலி ஆயிரும். சொன்னா கேளுங்க. ஏமா பரவாயில்லம்மா, நாங்க சாப்பிடுறதே கொஞ்சோண்டு. கடவுள் எங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு எழுதிருக்காரோ அதை மட்டும் நாங்க சாப்பிட்டா போதும். நீ போய் முதல்ல எல்லாத்தையும் சாப்பிடு. ஆமா தே, நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுதோம். நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருங்க, நாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுதோம். சொன்ன பேச்சு கேட்காம போறது பாரு ரெண்டும். போட்டு விடுங்கக்கா, அவ வயசு பிள்ளைகளுக்கு அவளுக்கு செட் ஆயிடுது. என்னத்தையும் அவ பேசிக்கிட்டு கதை பேசிட்டு போவாவோ. வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். அவள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வருவாளுவோ. ஏட்டி லட்டி, நம்ம வாட்டுக்கு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த நீலாம்பரிய பிளாக்கி வந்தாலும் நம்மட்ட சண்டைக்கு லட்டி வருவாளுவோ. கொஞ்ச நேரம் இருந்துட்டு உட்கார்ந்திருக்கலாமோ? யாச்சி, அங்க கூட்டத்தை பாத்தியலா என்னன்னு இருக்குன்னு. நம்மளுக்கு இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். அவ முன்னாடி வர வேண்டாமா? பந்திக்கு முந்துன்னு என்ன சும்மாவா சொல்லிருக்காங்க? இவ்ளோ லேட்டா வந்தா இப்பமே பாருங்க, பாதி பேர் இலையில அப்பளம் இல்ல. நம்ம அதிர்ஷ்டம் பண்ணதுனால நம்ம இலைக்கெல்லாம் அப்பளம் கிடைச்சிருக்கு. அந்த சைடுலாம் பாருங்க, அப்பளம் கறிகிரிலாம் காலி ஆகிக்கிட்டே வருது. நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அவ வந்ததுக்கு அப்புறம் எந்திப்போம். அது வரைக்கும் நம்ம இந்த இடத்த பாதுகாத்து உட்கார்ந்துருப்போம். அவ்வளவுதானே? ஏட்டி குருவி கூட அவ என்ன சொல்லுதா? சாத்துக்கு உப்பு இல்லங்க. பேசாம வாயை மூடிட்டு தின்னு. அவ என்ன சொன்னா என்ன? பேசாம சாப்பிடு. ஒண்ணு சாப்பிடல, எல்லாம் அப்படியே வச்சிருக்க. என்னத்துக்கு? ஏட்டி சாப்பிடுறது இருக்கு, வாயில பல்லே இல்ல பாரு. ஒரு ஸ்வீட் கொடுத்தானுவல, அத வாயில போட்டு பொதிக்கிட்டே இருக்கு. கழுத்து தின்னு முடிக்க முடியல. பேசாம சோறெல்லாம் மடக்கி வீட்ல எடுத்து கொண்டு போய் ஓரல போட்டு இடிச்சு திங்கலாமான்னு பாக்கேன். ரொம்ப சந்தோஷம்டி. அப்ப பேசாம எடைய மடக்கி முந்தானையில முடிச்சு வச்சுக்கோ. வீட்ல போய் நல்ல ஓலக்கல போட்டு எல்லாத்தையும் தட்டி தட்டி தின்னு. என்னமா ஆச்சி, ஆச்சிக்கு சாப்பிட முடியலையாமா? ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஏண்ட குடுங்க, நான் சாப்பிட்டு காலி பண்ணிடுறேன். அவ வீட்ல போய் எல்லாத்தையும் உரல போட்டு இடிச்சு திங்க போறான்டி. நீ பேசாம வாங்குளே தின்னு. வேணும்னா வேற எதுவும் வாங்கி தின்னு. அவ கூட திம்பா இல்ல வேற என்னமோ செய்தா. தின்னா சரிதான், நான் எதுவும் வம்பாக்கிருவாவளோ நினைச்சேன். வேற ஒன்றும் இல்ல. சரி, இவ்வளவு வேற இன்னும் காணுமே பாருங்க. எல்லா பந்தியும் ஆளு புள்ளாய்கிட்டே இருக்கு. அது ரெண்டும் இன்னும் காணும். அது ரெண்டும் எங்க போச்சுன்னு தெரியலையே. நம்ம எங்கன்னு போய் தேட. ஏக்கா, அந்த சைடு பாருங்க, அங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடவே ஆரம்பிச்சாச்சு. அடடி, சரியான ஆளுவதான். எக்கா எக்கா, இங்க வாங்க. ஆமா, வந்துட்டோம். சரியான ஆளுக்குதான் எல்லாரும். ஏடி நீலாம்பரி, இம்புட்டு நேரமா வரதுக்கு? ஏன் மவ இருக்காளே, அந்த கழுதுதான் லேட் ஆக்கிட்டாச்சு. என்ன செய்ய சொல்லுதீங்க? ஏடி இடமே இல்லையடி உட்கார, இவ்ளோ கூட்டமா இருக்கு. இந்தா நாங்க சாப்பிட்டு முடிச்சோம். நீங்க வரணும்னு தான் நாங்க எந்திக்காம உட்கார்ந்துருந்தோம். நீங்க எல்லாம் உட்காருங்க, நாங்க போய் கை கழுவிட்டு வந்துருந்தோம். ஏடி சாமிலாம் கும்பிட்டுட்டியா? இல்லாச்சி, உங்களை பார்த்தது இங்கனிக்கு வந்துட்டோம். சரி, சாப்பிட்டுட்டு அப்புறம் போகும்போது சாமியை கும்பிட்டுட்டு போக வேண்டியதான். ஆமாக்கா, ஆமா, முதல்ல சாப்பிட்டுருங்க. நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். ஆனா நீங்க சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. நாங்க அந்த சைடு மரத்தடியில போய் உட்கார்ந்துருக்கோம். வெயில பாத்தீங்களா என்ன வெயில் அடிக்குன்னு. அந்த சைடு நீர் மோரெல்லாம் குடுக்காவலாம், வாங்கி குடிச்சிட்டு அந்த சைடு உட்கார்ந்துருக்கோம். நீங்க டக்கு புக்குன்னு சாப்பிட்டுட்டு வாங்க. ஆட்டு பிள்ளைலாம் ஆட்டு. நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு போவோம் டி. சரிக்கா. இந்த ரெண்டு பிள்ளைகளும் நம்ம கூடயே வந்துச்சுன்னா நேரம் சாப்பிட்டுக்கலாம்ல. என்னன்னு கூட்டத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வரப்போதுவளா ரெண்டும். எப்படி இந்த நீர்மோர் சூப்பரா இருக்கு பாருங்களேன். வெயிலுக்கு குடிக்க அமிர்தமா இருக்கு. உள்ள இருந்து வயித்துக்குள்ள போற வரைக்கும் நல்லா குளிர்ந்துகிட்டே போகுதுன்னு. ஆமாடி, நல்லா இருக்கு. நானே 4வது கிளாஸ் வாங்கி குடிக்க. இந்த எலி ஒரு கிளாஸோட போதுன்டா. கூட வாங்கி குடிக்க வேண்டியதானே? எனக்கு போதுன்டி. ரொம்ப மோர் வாங்கி குடிச்சேன்னா சளி பிடிக்கும். வெயில் நேரத்துல சளி பிடிக்கிறவங்க எல்லாம் போன ஜென்மத்துல பெரிய பாவம் பண்ணவங்களாட்டி. நீ எல்லாம் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிருக்க போல. அதான் உனக்கு வெயில் நேரத்துல எல்லாம் சளி பிடிக்கும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க, பைத்தியம். யார் சொன்னா உனக்கு அப்படிலாம்? நான் யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்தேன்ப்பா. ரெண்டு பசங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பைத்தியம் மாதிரி பேசுறாங்க. இங்க பாரு, லட்டெல்லாம் பாரு. ஒண்ணு பத்தாதுன்னு 2 கேன்ல வேற நீர்மோர் வாங்கி அடைச்சு வச்சிருக்கா. எதுக்கிட்ட 2 கேன்ல மோர் வாங்கி வச்சிருக்க? யாச்சி, இந்த டேஸ்ட் வராதாச்சி. நம்மளும் வீட்ல கலக்கி தான் பாக்கினாலும் தயிர மோராக்கி. ஆனா இவங்க போடுறது மாதிரி இல்ல பாத்தீங்களா? அதான் ஒரு பாட்டில் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலான்னு இன்னொரு பாட்டில் அவன் 2 இல்லையா, பிளாக்கியும் நீலாம்பரி அக்காவுக்கும் ஒரு பாட்டில். அதான் 2 பாட்டில்ல வாங்கினேன். அதான் ஆச்சி, லட்டு என்னன்னாலும் பிளான் பண்ணி பண்ணுவேன். அதான் நான் அந்த காலி பாட்டில் எட்டு வந்தேன் பாருங்க. இப்போ நீர் மோர் வாங்க யூஸ் ஆகிக்கிடுதா? அவளும் 2 பேரும் என்னன்னு சாமி கும்பிட்டு வெளியில வர போறானுங்களோட்டி. நம்ம போகும்போதுலாம் அவ்வளவு கூட்டம் இல்ல. ஆனா இப்ப அவ்வளவு கூட்டமா இருக்கு தெரியுமாங்க? ஆமா
ஆமாச்சி ஆமா நானும் பார்த்தேன். அது ரெண்டு என்ன செய்ய போதுகளோ தெரியல. ரெண்டு பேரும் என்ன செய்தியே, நாங்க வந்துட்டோம் கோயில் போயிட்டு. ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டீங்களா? ஆமாட்டி, சாப்பிட்டு முடிச்சிட்டு சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. நல்ல என்ன அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சாமிக்கு. ஆமா ஆமா, அம்மனுக்கு அலங்காரம் என்ன அழகா இருந்துச்சுன்னா. ஏக்க இந்தாங்க நீர்மோர் பாட்டில வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கு குடிங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும், டீ இப்பதானே சாப்பிட்டுருக்கோம், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்க இருக்கட்டும். ஏடி நீலாம்பரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னாச்சு என்ன? நீ சாப்பிட என்கிட்ட வந்தீனாப்ல, அப்ப உன் கழுத்துல ஒரு செயின் போட்டு வந்த மாதிரி இருந்தது, இப்ப காணோம். ஒருவேளை நீ போட்டு வரலையோ? எனக்கு தான் அப்படி தோணுச்சோ. ஐயோ ஐயே, செயின் காணோம். ஏடி என்ன சொல்லுத? உண்மையாவா செயின் போட்டதியா? நான் சரியா பார்க்கவே இல்லையே. ஏடி நீ உண்மையா தான் சொல்லுதியா? ஆமாச்சி உண்மையில தான் போட்டு வந்த. அந்த உணரலையே, எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. என்ன செய்வேன் நான் இப்போ? ஏக்கா உண்மையாவா? இந்த கிழவிக்கு சும்மாவே கண்ணு தெரியாத இது சொல்லுச்சுன்னு நம்புதியே? ஒருவேளை வீட்ல மறந்து வச்சிருப்பிய. ஆமாட்டி, உண்மையா